தீர்த்தராஜன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1919ஆம் வருஷம் கிளம்பினவா 15 வருஷம் கழிச்சு 1934ஆம் வருஷம் ஜூலை மாசம்தான் திரிவேணி சங்கமம் அலகாபாத்துக்கு வந்தா. இந்த அலகாபாத் பிரயாகைன்னு சொல்ற பழக்கம். தீர்த்தராஜன் அப்படின்னு பேரு. ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், பரத்வாஜாசிரமம் இருந்த இடம். இன்னும் பல மகான்கள் தபஸ் பண்ணின தபோபூமி அது. ராமாயணத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு உடைய க்ஷேத்திரம். அந்த பிரயாகையில தான், அலகாபாத்ல தான் மோட்ச நதிகள்ல 3ஆன கங்கை, யமுனை, சரஸ்வதிங்கிற 3ம் சங்கமமாற இடம். திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றோம். 7 நதி மோட்ச நதி. அந்த 7ல 3 இங்கே இருக்கு. அப்படின்னா அந்த 3 நதியும் தனித்தனியா போய் நாம ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சங்கமத்துல ஸ்நானம் பண்ணிட்டா அந்த 3 நதியில பண்ணின ஸ்நானம் பண்ண பலனும் கிடைக்கும். அதுல பார்த்தேன்னா கண்ணுக்கு தெரியறாப்புல கங்கையும் யமுனையும் தெரியும். இந்த சரஸ்வதிங்கிறது அந்தர்வாகினி அப்படிங்கிற சரஸ்வதிங்கிற அந்த புண்ணிய நதி காலப்போக்கில் இந்த கலியோட விசேஷம் போல இருக்கு கொடுமையினால ஒரு புண்ணிய நதியே காணா போயிடுத்து, மறைஞ்சு போயிடுத்து. அது ஓடினத்துக்கு உண்டான ட்ரேஸ் எந்த வழியால ஓடித்து அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜியாகிரபியில அதெல்லாம் இந்த புவியியல் வல்லுநர்கள்லாம் சொல்ற இந்த வழியாலாம் ஓடி இருக்கு, இந்த வழியாலாம் ஓடி இருக்கு அப்படின்னு. அதை பார்த்தேன்னா நம்ம புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எல்லாம் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ, அந்த நதி எந்த கரை எப்படி எல்லாம் சொல்லியிருக்காளோ அதெல்லாம் டேலியர் அப்படியே தான் இருக்கு. அப்படியே இந்த பிரயாகையில இது சேர்றது, அது அந்தர்வாகினி அப்படின்னு உள்ள சொல்லுவா. கண்ணுக்கு தெரியாத இருக்கு. இந்த 3 நதிகளும் சேர்ற அந்த பிரயாக, அந்த பிரயாகையில ராமேஸ்வரத்திலேருந்து எடுத்துன்னு வந்த அந்த மண்ணை பெரியவா சேர்த்துட்டு அந்த வைதீக காரியங்களை எல்லாம் பண்ணிட்டா. அங்க வேணி மாதவர் அப்படின்னு இருக்கார். வேணி மாதவர் தரிசனம் பண்ணணும். அதாவது மாதவர் 3 இடத்துல ரொம்ப விசேஷம். ஒண்ணுமே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ராமேஸ்வரத்துல சேது மாதவர், இந்த பிரயாகையில வேணி மாதவர், காசியில பிந்து மாதவர். இந்த 3 பேரும் மாதவ க்ஷேத்திரம்.